காம கொடூரனுக்கு திமுக காரில் ராஜமரியாதையா? கொதிக்கும் பொதுமக்கள். சிவசேனா பிரமுகர் கைது. கருப்பு சிவப்பு திமுக நிறத்தில் பெயர் கொண்ட காரில் அழைத்து வந்ததால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு தற்போது காவல்துறையின் செயல்பாடுகளால் பெரும் அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற வேண்டிய சட்டத்தின் காவலர்கள் ஆளும் கட்சியின் கைப்பாவையாக செயல்படுகிறார்களா என்ற கேள்வி வலுவாக எழுந்துள்ளது. இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த சிவசேனா பிரமுகர் தாமோதர பெருமானை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் அவரை மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த விதம் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. ஒரு கொடூரமான குற்றவாளியை அழைத்து வர காவல்துறையிடம் அரசு வாகனங்கள் இல்லையா? அல்லது குற்றவாளிகளுக்கும் ஆளும் கட்சிக்கும் உள்ள நெருக்கத்தை காட்ட இது திட்டமிட்ட நாடகமா? திமுக கலரான கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட எழுத்து போடப்பட்ட காரில் ஒரு காமக்கொடூரனை விசாரணைக்கு அழைத்து வந்தது பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையே கேள்விகள் எழுந்துள்ளன. காவல்துறையினர் ஆளும் கட்சி பிரமுகர்களின் வாகனங்களை இதற்காக பயன்படுத்த வேண்டும். நீர்த்து போகச் செய்ய ஏதேனும் திரைமறைவு வேலைகள் நடக்கிறதா என்ற சந்தேகம் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. குற்றவாளியை ராஜமரியாதையுடன் அழைத்து வருவது போல அரசியல் கட்சி அடையாளம் உள்ள காரில் அழைத்து வந்தது காவல்துறையின் நடுநிலைமையை கேள்விக்குறியாக்குகிறது என அப்பகுதி மக்கள் கொந்தளிப்புடன் தெரிவிக்கின்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.